ஒருத்தரை பார்க்குறப்பவே நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேச்ச ஆரம்பிக்கிற மனுஷங்கள நம்ம பார்த்துருப்போம். ஏய் இங்க வாடா. என்ன விஷயம் சொல்லிட்டேன். என்னது டாவா? என்ன வந்தா மரியாதை என்னன்னு கேளுங்க. அதை விட்டு என்ன வந்த உடனே வாடா போடா, போலீஸ்னா மரியாதை வாடா போட சொல்லிச்சா? இந்த ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் ஆக்குபேஷன்ங்கிற முறை 20ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில பிரிட்டிஷ்ல பரவிச்சுங்க. இதை கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற நாவல் மூலமா சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இங்க அவர் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொழில் மூலமா தேடுற மாதிரி காட்டியிருப்பாரு. இது போல பல விளம்பரங்களும் இந்த விஷயத்த அந்த டைம்ல ப்ரொபகண்டா பண்ணிச்சு. இது எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா இன்னைக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு தனி மனுஷனும் இன்னொருத்தனை அடையாளப்படுத்த ஒரு அளவுகோல் வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இது பேசுறவங்க இது எப்படி நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. இதை புரிஞ்சுக்காமலே ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறப்போ எவ்வளவு வித்தியாசப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம். 15 days remand. ஐயா எதுவுமே பண்ணல. நான் அடிச்சு ஒத்துக்க சொல்றேன். ஐயா நான் எதுவுமே பண்ணல. போடாங்கோ. இங்க பேச போறேன். எங்கடா பேசுறது? நான் சொல்றதா உண்மை. நான் பலிக்கல்ல வேலை செய்றேன். கோழிக்கல்ல வேலை செய்றேன். இவன் பெயிண்டா வேலை பாக்குறேன். ஊர்ல இருந்து இங்க சம்பாதிக்கிறேன். வந்து எதுவுமே தெரியாது. அடிச்சு ஒத்துக்க சொல்றேன். இந்த விஷயம் இதோட முடியலைங்க. எந்த ஒரு விளைவுமே சிலரோட லாபத்துக்காக பயன்படுத்தப்படுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதே போல இந்தியாவில் உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சு நிரபராதிகள் தண்டிக்கப்படுறது சம்பந்தமா நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB வெளியிட்ட அறிக்கையின்படி 2021 மட்டுமே 1,63,30,444 கிரிமினல் வழக்குகள் பதிவாகியிருக்கு. இதுல பல வழக்குகள்ல நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமா ப்ராஜெக்ட் 39A என்ற அமைப்பு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளை ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகள்ல மட்டுமே விசாரணை சரியா நடத்தப்படாம போதிய ஆதாரங்கள் இல்லாம தண்டனை வழங்கப்பட்டிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான ஆய்வுகள் இந்தியாவில் நீதித்துறை எப்படி செயல்படுது, நிரபராதிகள் தண்டிக்கப்படுறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு வருதுங்கிறத நமக்கு புரிய வைக்குது. ஒருத்தன் கார்ல போறானா அவன் சம்பாரிச்சு வாங்கின கார் அவன் போறான் அப்படிங்கிற தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வரிப்பணத்துல வாங்கின காரா இருக்குமோங்கிற சந்தேகம் நமக்கு வரணும். நம்ம கிட்ட இருந்து ஃப்ராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம் மூலியமா போற கார் போல அதுக்கு வரிச்சுமை கட்டிட்டு இருக்கிறதும் நம்ம போல சாதாரண மனுஷங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வரணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ஸ்கேமுங்க. இந்த ஸ்கேம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம சுயமாக யோசிக்க ஆரம்பித்தப்போ கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக இதை புரிஞ்சிக்க விடாமல் வச்சுக்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் நம்ம சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் அது எப்படின்னு நம்ம யோசிக்கணும். அரசியல் அமைப்பில் நாடாளுமன்ற முறையில் அரசாங்கம் அமைச்சு சட்ட ஆட்சி போன்ற பிரிட்டிஷ் பாரம்பரியங்களை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நாடு எப்படிங்க சுதந்திரம் வாங்கியிருக்கோம்? பொருளாதாரத்தை எடுத்துக்காங்க. இங்கே தேயிலை, ரப்பர் தோட்டங்கள் போன்ற பிரிட்டிஷ் கால தொழில்முறை இன்னும் பெரிய பங்கு வகிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இலங்கை போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுற தேயிலை, ரப்பர் போன்ற பொருட்கள் பெரும்பாலும் மூலப்பொருட்களாக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் இந்த பொருட்கள் ரிஃபைன் ப்ராடக்ட்ஸாக மாற்றப்பட்டு ஃபேமஸ் பிராண்ட் நேமில் திரும்ப இலங்கைக்கே விற்பனை செய்யப்படுது. இதனால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை அதிக விலைக்கு ஃபாரின் பிராண்டுகளோட நேமில் வாங்குகிற நிலைக்கு நம்மளே ஆளாகிட்டு இருக்கோம். இது ஒரு வகையான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுத்தமான ஸ்கேம்னு சொல்லலாம். நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் கூலி கம்மி. அதை வச்சு இன்னொருத்தன் காசு பார்ப்பானா அவனுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி அதிகாரத்தை வாங்குது, அதிகாரம் எப்படி பணத்தை சம்பாதிக்குது, இந்த சுழற்சி எப்படி சட்டங்களை உருவாக்குது, இந்த சட்டங்கள் எப்படி நம்மளை பாதிக்குது, அது இந்த கல்வி முறை எப்படி நம்மளை புரிஞ்சிக்க விடாமல் வைக்குதுங்கிறத தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். உங்கள் தெருவில் ஒருத்தன் புதுசாக பலப்பலன்னு ஒரு பெரிய காரை வாங்கினா அவன் திருடி இருப்பான்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் கார் வாங்கி இருந்தால் EMI, இன்சூரன்ஸ், பெட்ரோல் செலவு, அதுக்கான பராமரிப்பு செலவு எல்லாம் போக அவன் சேலரியில் எவ்வளோங்க மிஞ்சும்? இது மட்டும் இல்லாமல் அவன் சேவிங்ஸ், ஃபியூச்சரையே இது பாதிக்கும். கார் வாங்கினதுமே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதை ஒரு சில வருடத்தில் கார் வாங்கின விலைக்கே விற்கவும் முடியாது. அதோட விலை கம்மியாகிட்டே போகும். அதனால இது ஒரு ப்ராஃபிட்டான விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அதே நேரம் இன்னொருத்தன் ஒரு வேளை அந்த காரை அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்காமல் அவனுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் பணம் மூலமாக வாங்கியிருந்தா, அதாவது அவன் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருப்பான். அந்த கம்பெனியில் லாபம் வரும்போது அந்த லாபத்தில் ஒரு பங்கு அவனுக்கு கிடைக்கும். அந்த பணத்துக்கு அவன் வரி கட்ட தேவையில்லை. இதை டேக்ஸ் எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வரி கட்டாமலே காரை வாங்கிட்டு வரான். ஆனால் நம்ம ஒரு சாதாரண சைக்கிள் வாங்கினாலும் GST கட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம உழைக்கிறோம், இவனுங்க இன்வெஸ்ட் பண்ணுற கூட்டம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம நாட்டில் அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குது? அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? கட்சிகளுக்கு கூட்டம் சேர்க்க, தேர்தல் நடத்த, விளம்பரம் பண்ண கொட்டி கொடுக்கறது யாருன்னு நினைக்கிறீங்க? இங்கே எல்லாத்துக்குமே கொடுக்கறது பணக்கார முதலாளிகள் தாங்க. இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது உருவாகும். அதாவது கட்சிக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணக்காரங்க கட்சிக்கு பணம் கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டாங்க.
அவங்க கட்சி தலைவர்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்குவாங்க. அது என்ன வேலை? நம்ம கம்பெனிக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, எங்களுக்கு வரி குறைப்பு கொடுங்க, நாங்கள் பண்ணுற தப்புக்கு சட்டத்தில் ஏதாச்சும் தப்பிச்சிக்க வழியை கொய்ங்க, இப்படி கேட்டுப்பாங்க. இதைத்தான் லாபியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பணப்பலத்தால் தங்களுக்கு சாதகமாக வளைக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பணக்காரங்களுக்கு சாதகமான சட்டங்கள் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, பல பெரிய நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலை ஆரம்பித்தா பல வருஷத்துக்கு வழிவிறக்க கொடுப்பாங்க. அல்லது சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு குறைஞ்ச வரி விதிப்பு இருக்கும். ஆனால் ஒரு சாமானியன் பிஸ்கட் வாங்கினாலும் அங்கே வரி கட்டுறான். இப்போ வங்கிகளுக்கு வருவோம். இங்கே உங்கள் சேமிப்பு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க. வங்கி உங்களுக்கு ஒரு சின்ன வட்டியை கொடுக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போட்ட பணம் அப்படியே அங்கே இருக்குதா, இல்லைனா உங்கள் பணத்தில் ஏதாச்சும் ஒரு சதவீதத்தை அவங்க வச்சுக்கிட்டு மிச்சத்தை பேங்க் யாருக்காவது லோன் கொடுக்குதான்னு. இதை தான் ஃப்ராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முறையில் தான் வங்கி உங்கள் பணத்தை பயன்படுத்தி பல மடங்கு பணத்தை உருவாக்குது. சொல்லப்போனால் கள்ள நோட்டு அடிக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன வட்டி, ஆனால் அதே வங்கி பணக்காரங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் நீண்ட கால கடன், லாங் டேர்ம் லோ இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்க லோன் கேட்டால் 1008 கண்டிஷன் போடும். ஆனால் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு கடன் சுலபமாக வாங்கிட்டு போயிடுவான். இப்போ யோசிங்க, பணக்காரங்க இந்த குறைஞ்ச வட்டி கடனை வாங்கி என்ன செய்வான்? அரசாங்கத்தோட பெரிய திட்டங்களில் முதலீடு செய்வான். சில நேரங்களில் அரசாங்கமே இந்த நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கும். அதாவது அரசாங்க நிதியை பயன்படுத்தி அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோலிங் கவர்மெண்ட் த்ரூ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதனால என்ன நடக்கும்? இதனால நம்ம மிடில் கிளாஸ் பசங்க தாங்க பாதிக்கப்படுவோம். இப்போ பணக்காரங்க வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க, பண மோசடி பண்ணி குறைஞ்ச வட்டி கடனை வாங்கி கோடிக்கணக்கில் பணத்தை குவிக்கிறப்போ என்ன நடக்கும்? நாட்டோட மொத்த பணப்புழக்கமும் அதிகமாகும். இதனால பணவீக்கம் உருவாகும். அப்போ பொருட்களோட விலை கூடும். பொருட்களோட விலை கூடும் போது நம்ம சேமிப்பு பணத்தோட மதிப்பு குறையும். உதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் 1,00,000 ரூபாய் சேமித்து வச்சுருக்கீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அப்போ பணவீக்கம் 10% மாறுறப்போ உங்கள் பணத்தோட வாங்குகிற சக்திங்கிறது 90,000 ரூபாவாக குறைஞ்சிடும். இப்போ பணவீக்கம் குறையிறப்போ என்ன ஆகும்னா, நடுத்தர வர்க்கம் என்ன செய்வோம்? ஐயோ, மார்க்கெட்டில் கம்மி விலைக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு ஏதாவது வாங்கணும்னு ஓடி போய் வீடு, காரு, தங்கம்னு எதையாச்சும் வாங்கி குவிப்போம். பெரும்பாலும் இப்படி வாங்குறது கூட நம்ம கடன் வாங்கி தான் பண்ணுவோம். அப்புறம் என்ன, மாதம் வட்டி கட்டிகிட்டே இருப்போம். மார்க்கெட்டில் திரும்ப விலை கூடுறப்போ அந்த சுமை யார் தலையில் விழும்? நம்ம தலையில் டபுளாக விழும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம், நிலம். ஆனால் பணக்காரங்க பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட்டு, வெளிநாட்டு முதலீடுகள்னு பல விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கேபிட்டல், அதாவது முதலீட்டை விட அவங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுற பணம் பல மடங்கு அதிகம். அப்புறம் இது ஒரு சைக்கிள் போல் அவன் மேலே வர நம்ம உழைச்சி பொருள் வாங்கி டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கணும். இங்கே இது தாங்க பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இடையிலான வர்க்க வித்தியாசம் அதிகமாகிட்டே போவதுக்கான பெரிய காரணம்.